முதல் வாசகம். என் கண்களை உம்மை காண்கின்றன, ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகிறேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய மற்றும் 5 முதல் 6 முடிய மற்றும் 12 முதல் 17 முடிய. யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களை உம்மை காண்கின்றன, ஆகையால் என்னையே நொந்து கொள்கிறேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகிறேன். யோபின் முன்னைய நாள்களில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும், 2வது மகளுக்கு கெட்டிசியா என்றும், 3வது மகளுக்கு கெரேன் அப்பூக்கி என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வியரைப் போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன் பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உம் ஊழியன் மீது